அனிலே, எனக்கு ஒரு சந்தேகம் அனிலே. என்ன சகோ? என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டதுக்கு ஜெயலலிதா, கருணாநிதி, எம்ஜிஆர் தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காராம்ல. ஆமாம் சகோ, லீடர்ஷிப் ரோல் மாடல் யாருன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? அப்போ உங்கள் கொள்கை தலைவரில் காமராஜரை வச்சுருக்கீங்களே, அவருக்கெல்லாம் லீடர்ஷிப் இல்லை. உங்களுக்கு லீடர்ஷிப் பற்றி கேள்வி கேட்டால் இவங்க 3 பேர் தான் நாவத்துக்கு வருவாங்க. ஐயா காமராஜர் உங்கள் நாவத்துக்கு வர மாட்டாங்க. சகோ அது அப்படி இல்லை சகோ. என்ன அப்படி இல்லை? திமுக தீய சக்தி, அதை வீழ்த்தணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த கட்சியை எவ்வளோ நாள் நடத்திக்கிட்டு இருந்த இனத்துரோகி கருணாநிதி உங்களுக்கு ரோல் மாடலா? சகோ அது சகோ என்ன போய் ஜெயலலிதா அம்மையார் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஜெயிலில் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க மீது சொத்து குவிப்பு வழக்கு போடப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்ட A1 குற்றவாளி, ஒரு ஊழல்வாதி. அவங்க உங்களுக்கு ரோல் மாடலு. ஆனால் அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறோன்னு பேசிக்கிறீங்க. இதில் என்ன லாஜிக் இருக்குது? சகோ அது அவங்களுடைய லீடர்ஷிப்பு தான் பிடிக்கும், மற்றபடி அவங்களுடைய நடவடிக்கையில் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்படி என்ன நடவடிக்கையை எதிர்த்து கிழிச்சிட்டீங்க? எனக்காவது ஜெயலலிதா செய்த ஊழல்கள் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை கருணாநிதி செய்த இனத்துரோகத்தை பற்றி தான் அவங்க தலைவர் பேசியிருக்காரா? இது எதையும் பேசாமல் இன்றைக்கி வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் நான் ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். சகோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க சகோ. நான் ஒன்றும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கல அணில். மக்கள் இன்னும் உங்களை சரியாக புரிஞ்சுக்கல, அதனால் இப்படி வாலாடிட்டு திரிறீங்க. 5 பேர்த்த கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள ஓரமாக போட்டுட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தூக்கிட்டு சுற்றுறீங்க. இப்போ கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் ரோல் மாடல்னு சொல்கிறீங்க. உண்மையிலே விஜய்க்கு கொள்கைன்னு ஏதாவது ஒன்று இருந்தால், தாவேகா கட்சிக்கு கொள்கை தலைவர்னு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இப்படி மாதம் ஆளை மாற்றிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தான் கொள்கையும் கிடையாது, கொள்கை தலைவர்னு யாரும் கிடையாது. வெறுமனே விஜயினுடைய நடிப்பு பிரபலத்தை மட்டும் வைத்து மக்களை முட்டாளாக்கி வாக்குகளை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடலாம்ன்ற ஒரு நினப்பில் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது.